உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபோர்ட்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது அஷ்யூர்டா கிடைக்கும். ஒரு கிரகத்தின் பலன்கள்ங்கிறது ஒரு வருஷத்துல அவங்க எங்க நிக்கிறாங்க, எந்த இடத்தை பார்க்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஓரளவு அனுமானிச்சிடலாம். இந்த வருஷம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறது. வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல தான் நிற்கிறார். இப்ப இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் வந்து பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி வந்து ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு வந்து என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச புது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். ரிஷபராசிக்கு 2026 என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத இப்போது நம்ம விரிவாக பார்த்தலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம முக்கியமான கிரகங்களை வைத்து நம்ம பேச போகிறதுனால இதில் குரு சனி இந்த 2 நிலைகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருந்துச்சுனாலே உங்கள் லைஃப் வந்து ஜெயிச்சிடும். பாதி கிணற தாண்டின கணக்கு இது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2026 குரு வந்து எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீடுங்கிற உபஜெயஸ்தானத்தில் இருக்க போகிறார். அப்போ உபஜெயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் வீடுங்கிறது வந்து முயற்சி ஸ்தானமும் கூட. உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபோர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது அஷ்யூர்டா கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஏன்னா குரு வந்து அடிப்படையிலேயே முழு சுப கிரகம். அவர் முழு சுபர், எப்போதுமே அடுத்தவங்களுக்கு நல்லதே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம். அவர் 3ஆம் வீட்டிற்கு வருகிறார் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்காக நீங்கள் தலையால் தண்ணி குடிச்சிருந்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கடகட நடக்கும். இவ்வளோ நாள் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி நின்ன விஷயங்கள் இப்போ முயற்சி பண்ணும்போது மட்டும் எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு வேகமாக விஷயங்கள் நகர்ந்து போகும், உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். இப்போ சனியை பொறுத்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தா லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் சனிங்கிறவர் வந்து இந்த 2K கிட்ஸ் பாஷையில் சொல்லணும்னா ஜிகிடி தோஸ்துங்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு வந்து அவர் ரொம்ப ஃப்ரெண்டான ஒரு பிளானட். அவர் லாபஸ்தானத்தில் நிற்கும்போது சனினாலும் உங்களுக்கு நன்மை தான்.
பொதுவாகவே ஒரு கிரகத்தின் பலன்கள்ங்கிறது ஒரு வருஷத்துல அவங்க எங்க நிக்கிறாங்க, எந்த இடத்தை பார்க்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஓரளவு அனுமானிச்சிடலாம். இந்த வருஷம் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறது. அப்போ குரு வந்து வருட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய இடத்துல தான் நிற்கிறார். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஏப்ரல் 2026 அதிகப்படியான நன்மைகளை பெறப்போகிறீர்கள். சனியை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுமைக்குமே அவர் வந்து 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் நின்று பலன் தருவதனால் உங்களுக்கு நன்மையான காலகட்டமாகவே இது அமையப் போகிறது. நீங்கள் முயற்சி செய்வதை பொறுத்து அந்த நன்மைகள் மிக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாள் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எதிர்பாராத தருணங்களில் முட்டுக்கட்டைகள் விழுந்திருக்கலாம். அடுத்த ப்ரொமோஷன் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது மிஸ் ஆகிருந்திருக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களை வென்று முன் செல்வதை காலம் பார்க்க வைத்திருக்கும். ஆனால் அதை நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் உட்காந்துடாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் வந்து நன்மையாகவே அமைய போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதோட உங்களுடைய முக்கியமான உங்களுக்கு நலன் தரக்கூடிய க்ஷேத்திரமான சுக்கிர க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கோ அல்லது திருப்பதி ஸ்தலத்திற்கு போன்ற பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த உப்பிலியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க கும்பகோணம் பக்கத்தில், உப்பை வந்து அங்கே வந்து பரிகாரமாக அங்கே வந்து பெருமாளுக்கு தானமாக கொடுப்பாங்க. அது உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கும், பாவங்களை போக்கும், குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும், சொத்து செல்வங்களை தரும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ். ஒரு சின்ன கிராமம் தான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கோயில் அதிசக்தி வாய்ந்தது. அதற்கெல்லாம் சென்று வாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பலித்து 100% உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இந்த 2026 உண்டு. நிற்காம முன்னேறி கொண்டே இருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் வந்து முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர், ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.